தின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், சரணம் மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், ஆய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணவாமதானம் கலியுதேவம் காட்சமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு திருடியாது குரு பாதுகைக்கு பூஜை பண்ணணும். திருடியாது குரு பாதுகைக்கு பூஜை பண்ணணும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தானே பாருங்க. இதை அனுபவம் வந்து பிரம்மஸ்ரீ கணேச சர்மாவுடைய சொந்த அனுபவம். அதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். முன்காலத்தில் மகாபெரியா வந்து எந்த கேம்பில் இருந்தாலும் இவர் அங்கே போவார், கணேச சர்மா அங்கே போவார். அப்போது இவருக்கு வந்து மகாபெரியோட பாதுகைக்கு பூஜை பண்ணணும்னு இவருக்கு ஆசை. ஆனால் பெரியவா வந்து பாதுகை எப்படி கையில் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை பூஜை பண்ணுறதுனா நடக்காத காரியம். தனக்கு கொடுப்பான்னு அவருக்கு தெரியாது. அதனால் வந்து அவர் அது மாதிரி கேட்டும் பார்க்கல, அவருக்கு கிடைக்காதுன்னு யோசனையில் இருந்துட்டார். அதனால் அந்த கேம்பில் எங்கேயாவது போனார்னா பெரியவா வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷா அதை பிடிச்சின்னு தான் நடந்து போவார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் மேனா இருக்கும் பெரியவாவோட பல்லக்குள்ளே ஒரு ஸ்பேர் ஒரு இது வச்சுட்டுருப்பார். பெரியவா ஒரு பாதுகை வச்சுட்டுருப்பார். வேறு ஒரு பாதுகை ஒரு வேளை சிஷியர்கிட்ட அவர் கையிலேயே இருக்கும். அந்த ஸ்பேர் பாதுகை உள்ளே இருக்கும். இவர் என்ன பண்ணுவாராம், அந்த காரங்கத்தால் 4 மணி 3:30 மணி 4 மணிக்கு இவர் நல்லா குளிச்சுட்டு இவருடைய சந்தியாவந்தனம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கணேஷ் சர்மா அதை யாருமே கண்ணில் பார்க்காத மாதிரி திருட்டுத்தனமாக அதை எடுத்துன்னு வந்து அதை ரிக்ஷா மேலே தொடச்சி அது மேலே ஒரு ஆசனம் மாதிரி போட்டு அது மேலே பாதுகை வச்சு பூஜை பண்ணுவார். இவருக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியாது. வச்சு கையில் பூவெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிடுவார். வெளியில் கடையில் போய் வாங்கிடுவார். பூஜை பண்ணுவார், யாருக்கும் தெரியாது. திருப்பி பூவை அதிலே இருந்தால் மாட்டின்ட்டுருவார். அதனால் என்ன பண்ணுவார், அந்த பூவெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டுன்ட்டு இந்த பாதுகையை அப்படியே கொண்டு போய் நைஸாக அந்த மேனாக்குள்ளேயே வச்சு திருப்பி அதை மேனாவோட அதுக்கு ஸ்க்ரீன் இருக்குது, அதை மூடி விட்ருவார். இது வந்து ஏன்னா இவர் அந்த மாதிரி பண்ணுறாருறது ஒரு வேளை அந்த சிஷ்யாவுக்கு யாருக்கா தெரிஞ்சுதுன்னா அவன் என்ன கத்துவான்னா, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணுற, மற்ற பேர் அதை பார்த்துட்டு எதாவது பண்ண ஆரம்பிச்சான்னா அப்புறம் என்ன ஆகும், வேண்டான்னு வா அப்படின்றது இவருக்கு ஒரு பயம். அதனால் யாருக்கும் இவருக்கு சொல்லலை, யாருக்கும் தெரியவும் தெரியாது. இவர் திருத்தனமாக தான் பண்ணியிருந்தார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஒரு நாள் இது மாதிரி எந்த இடத்துலன்னு தெரில, வேறு ஒரு ஊருக்கு போயிருக்கார். போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாதுகை பூஜை பண்ணிவிட்டு அந்த பாதுகைகளை எடுத்து இதில் வச்சுட்டு மேனாக்குள்ளே வச்சு அந்த ஸ்க்ரீனை மூடிட்டு பூவெல்லாம் எடுத்து கவரில் வச்சுட்டு கவரில் எடுத்து இடுப்பில் சொருகிண்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பூத்திண்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டார். பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணலான்னு வந்தார். அப்போ பெரியவா வந்து யாரோ ஒரு பெண்மணி இருக்காளாம். அவகிட்ட பெரியவா பேசிகிட்டே இருக்கா. அந்த மாமிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பெரியவா. அந்த மாமி வந்து கங்கா மாமின்னு பேரான், கங்கா மாமின்னு. அவகிட்ட பெரியவா பேசிகிட்டு இருக்கா, உறக்க பேசுகிறா. ஆனால் கணேஷ் சர்மா அங்கே வருவார், அதெல்லாம் கேட்டுருப்பார்னு பரமேஸ்வரான பெரியவாளுக்கு தெரியுமே. அந்த கங்கா மாமி கிட்ட பெரியவா சொல்கிறாலாம், அதுக்கு என்ன பேசிட்டாலும் அதுக்கு இது சம்பந்தமான டாப்பிக்கானு தெரியாது. ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெரியும் இவர் வந்து திருட்டுத்தனமாக போய் அவருடைய பாதுகைக்கு, மகாபெரியோட பாதுகைக்கு பூஜை பண்ணிட்டு வர்றார். அவருக்கு யாருக்கிட்டையும் கேட்காம நைஸாக திருட்டுத்தனமாக பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறாரு. ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கார். முக்கியமாக பெரியவாளுக்கு தெரியக்கூடாது, பெரியவா என்ன நினைப்பாலோ தெரியாது.
பெரியவா வந்து அதை அலோவ் பண்ணுவாளான்னு. அடுத்தது கூட இருக்க சிஷ்யாளுக்கு தெரிஞ்ச அவள் ஏற்கனவே நிறைய பேரை ஏதாவது ஒன்று பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை இது வான் பண்ணுவா. அதுமாதிரி நீ பண்ணுறத பார்த்துட்டு எல்லாரும் பண்ணுவா. ஏன் பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது கூட உனக்கு யார் அதை போய் திறந்து அது உள்ள நைஸாக போய் பண்ணுறது, அது உள்ள நீ மேனாவெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது, அது உள்ளே போய் அதெல்லாம் பாதுகை எடுத்துன்னு வந்து அதை தொடச்சி அதை சைக்கிள் ரிக்ஷா மேலே வச்சு அதை தொடச்சி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இதெல்லாம் இது அலங்காரம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி அப்புறம் பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி எல்லாத்தையுமே அர்ச்சனைகளை வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுன்ட்டு திருப்பி பாதுகை பழையபடியே மாற்றி கொண்டு போய் அங்கேயே வைக்கணும். இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாளே பெரியவா அப்படின்னு இருக்க ஒரு எண்ணம். அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு. பெரியவா வந்து அந்த மாமிக்கிட்ட பேசின்னு இருக்காளாம், கங்கா மாமிக்கிட்ட. உனக்கு ஒன்று தெரியுமோ, குரு பாதுகைக்கு திருட்டுத்தனமாவது பூஜை பண்ணணும்னு நம்ம புராணங்களில் சொல்கிறது, அவ்வளோ விசேஷம் அப்படின்னு அந்த மாமிக்கிட்ட உறக்க சொல்கிறாளாம். அந்த மாமிக்கு இதை ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறான்னு அந்த மாமிக்கு புரியலை. ஆனால் சொல்லிகிட்டே அந்த பக்கம் கண்ணை திருப்பி கணேச சர்மா கிட்ட பார்க்குறாராம் அவர். அப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ பெரியவா வந்து நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாமல் நீ எதா பண்ணுவியோ அப்படிங்கிறத பெரியவா அதான் சொல்கிறார். உனக்கு ஒன்று தெரியுமோ, குரு பாதுகைக்கு திருட்டுத்தனமாவது பூஜை பண்ணணும்னு பண்ணுவான்னு நம்ம புராணங்கள் சொல்கிறது அப்படின்னு, அவ்வளோ விசேஷம் அது அப்படின்னு. அப்போது பெரியவா வந்து அந்த பூஜையை ஏற்றுன்ட்டார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அப்போ கணேஷ் சர்மா. ஏன்னா தாம் திருத்தனமாக பண்ணுறோம், யாருக்கும் தெரியாதுன்னு பண்ணுறோம், ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெரியும், தெரிஞ்சால் பரவாயில்ல, ஏன்னா அவர் தான் அதை அப்ரூவ் பண்ணிட்டாரு, அது வந்து ரொம்ப விசேஷமானது, அதை நீ பண்ணுன்னு அர்த்தம். அதனால் அவர் பண்ணியிருந்தாராம். அதே மாதிரி அப்புறம் கண்டினியூ பண்ணியிருந்தா இருந்தாராம். அது தெரியாதுன்னா பெரியவாளுக்கு தெரியும். பின்னாடி ஒரு தடவை பிரதோஷ மாமா கிட்ட இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஓணும், இந்த மாதிரி பாதுகை ஓணும் அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து சுபாஷ் சந்திரனுக்கு, விநாயகர் ராம அவெல்லாம் கசினவருக்கு பிரதோஷ மாமா நீங்கள் அவளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு அது மாதிரி ஓணுன்னும் போது பெரியவா அதை பிரதோஷ மாமா வேறு ஒரு அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கார். அவருக்கு எப்படி கிடச்சிதுன்றதை நம்ம வேறு ஒரு அனுபவத்தில் பார்க்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரர் மகாபிரிய பாதமேஸ்வரர்.